பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு மறுபடியும் சந்திக்கவும், எப்போதும் போல தேவனுடைய வார்த்தையை சொல்லவும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற இன்னும் ஒரு நாளுக்காய் ஸ்தோத்திரம். காலைதோறும் ஆண்டவர் அநேகரை சந்திக்கும்படி நீங்கள் எல்லாரும் என்னை பார்க்குறதுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதற்காக அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். நான் உங்களை பார்க்க முடியாட்டாலும் நீங்கள் எல்லோரும் என்னை காலையில் பார்க்குறீங்க. எப்போவும் திரும்பவும் சொன்னேன், என்னை பார்க்க உட்காராதீங்க, அவருடைய வார்த்தைக்காக காத்துருங்க. ஏன்னா அவருடைய வார்த்தை தேனிலும் தேனிலும் மதுரமானது. அந்த வார்த்தை தான் நம்மை நடத்தும், நம்மை காக்கும், நம்மை ஆசீர்வதிக்கும், பலப்படுத்தும். எனக்கு அன்பானவர்களே, ஒவ்வொரு நாளும் சிலர் தமிழில் பார்ப்பீங்க, சிலர் இமயத்தில் பார்ப்பீங்க, சிலர் ஜாயில் பார்ப்பீங்க, சிலர் நித்தியம் தொலைக்காட்சியில் பார்ப்பீங்க, சிலர் ஜெயம் தொலைக்காட்சியில் பார்ப்பீங்க. எதில் பார்த்தாலும் சரி, நீங்கள் ஒரு காரியத்தை மறக்கவே கூடாது. என்ன பிரதர்மிங்க, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற போது ஒரே ஒரு காரியத்தை செய்யணும். என்ன செய்யணும்? உங்கள் பைபிளை புஸ்தகத்தை கையில் எடுக்கணும், ஃபோனை கையில் எடுக்கக்கூடாது. ஏன்னா ஃபோன் ஒருவேளை நீங்கள் அதெல்லாம் பார்த்து சார்ஜ் கடைசியில் நிற்கும். அப்படி எடுக்கிற நேரம் அந்த வசனம் என்ன செய்யும்? வராமல் போயிடக்கூடாது. ஆகையினால இந்த புஸ்தகத்தை எடுத்து வாசிக்க வேணும். ஏன் வாசிக்கணும்? வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 3 வசனத்திலும் 4 வசனத்திலும் வாசிக்கிறோம். மிக அருமையான ஒரு காரியத்தை அங்கே யோவான் எழுதியிருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 3, 4 வசனத்தில் பார்க்கிறோம். எனக்கு கண்பார்களே, அது வாசிங்க பார்க்கலாம். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவன் கேட்கிறவர்களும் இதில் எழுதி இருக்கிறவைகளை கைக்கொள்ளுகிறவனும் பாக்கியவான்கள். மறந்துடாதீங்க, இதுதான் ஓசியா 4:6 வாசிக்கிறோம். நீ என் வேதத்தை மறந்தாய். 6:7 பார்க்கிறோம். நீ என் வேதத்தை மறந்தாய், ஆகையால் நான் பிள்ளைகளை மறந்து விடுவேன். ஏன்னா இந்த வேதம் குறைவற்றது, ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறது. அதனாலதான் ஏசாயா 34:16 வாசிக்கிறோம், கர்த்தருடைய புஸ்தகம் என்று இதற்கு பெயர். அதனால மறக்காம உங்க வீட்டில் வேதாகமம் இருக்குமானால் திரும்ப கையில் எடுத்துக்கொள்ளுங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1 அதிகாரம் 11 வசனத்துக்கு எல்லாம் தேடி எடுத்துக்கிறீங்களா? அப்படி எடுக்கும்போது வரைக்கும் எல்லாரும் சேர்ந்து பாட போறோம். எல்லாம் பாடுவோம். பாடி துதி மனமே பரனை கொண்டாடி துதி திலமே, பரனை கொண்டாடி துதி திலமே. பாடி துதி மனமே பரனை கொண்டாடி துதி திலமே, பரனை கொண்டாடி துதி திலமே. நீடித்த காலம் தகப்பனல் எம்மை, நீடித்த காலம் தகப்பனல் எம்மை நேசித்த பட்சத்தை வாசித்து பாடி துதி மனமே, கொண்டாடி துதி திலமே, பரனை கொண்டாடி துதி திலமே. சொந்த ஜனமான யூதனை தள்ளி, சொந்த ஜனமான யூதனை தள்ளி, தொலையில் கிடந்த புற ஜாதியாம் எம்மை, தொலையில் கிடந்த புற ஜாதியாம் எம்மை
மந்தையில் சேர்த்து பார் ராப்பரல் தம்மோடு, மந்தையில் சேர்த்து பார் ராப்பரல் தம்மோடு, மைந்தர்களாக்கின சந்தோஷத்திற்காக பாடி துதி மேம்பரனைக்குள் தாடி துதி தினமே, அரணைக்குள் துதி தினமே. தீர்க்கதரிசிகளை கொண்டு முன்னூற, தீர்க்கதரிசிகளை கொண்டு முன்னூற செப்பின தேவன் பரல் இந்த காலத்தில், செப்பின தேவன் பரல் இந்த காலத்தில், மார்க்கமதாக மரனை கொண்டு பழுத்தின அன்பை நேர்த்தியாகேற்று பாடி துதி மேம்பரனை கொண்டாடி துதி மேம்பரனை கொண்டு தினமே. எல்லாம் எடுத்திருப்பீங்க. இங்க வாசிக்க சொல்லட்டுமா? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். உங்கள் பலிகளின் திரள் எனக்கு என்னத்துக்கு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப என்னையா, நாம கொண்டு போய் பலிகளை பழைய ஏற்பாட்டு காலத்துல பலிகள் செலுத்தப்பட்டது. லேவிய ராமத்தில் நீங்க வாசிச்சீங்கன்னா வரிசையா பலிகள் இருக்கு. என்னென்ன பலி? சமாதான பலி, குற்ற நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, பாவ நிவாரண பலி, சர்வாங்க தகன பலி, பான பலி, போஜன பலி, இப்படி பலவிதமான பலிகள் இருந்தது. ஏன்னா பலிதான் அந்த காலத்தில் அநேக நேரங்களில் முன்னாடி நிற்கும். எவனாவது அந்த பாவம் செஞ்சால் கூட அங்கேருந்து ஒரு ஆட்டையோ அல்லது ஒரு கிடாயோ கொண்டு வருவான். அவன் அந்த கையை அந்த ஆட்டின் தலைமையில் வச்சு இவனுடைய பாவத்தை பூரா என்ன செய்வான், அது மேலே சுமத்திடுவான். கடைசியில் அந்த ஆடு என்ன செய்யும், அந்த பாவத்திற்காக அது பலியிடப்படும். ஆசாரியன் அதை பலியிடுவான். எனக்கு கண்பானுடைய பலி என்பது பழைய ஏற்பாட்டு காலம் இருந்துச்சு. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்திலே 12ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், எவனாவது பலி செலுத்த வந்தா கூட அங்க இருந்த ஆசாரியர்கள் நடந்து கொண்டதையும் அந்த வேதம் காண்பிக்கிறது. எவனாவது பலி செலுத்த, என்ன பலியா இருந்தாலும் சரி, பலி செலுத்த வரும் காலத்தில் 1 சாமுவேல் 2:12 ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாய் இருந்தார்கள், அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. ஆனா அவனுக்கு பேர் என்னது? ஆசாரியன். ஜனங்களை நடப்பித்த விதம் என்னவென்றால், எவனாகிலும் ஒரு பலியை செலுத்தும் காலத்தில் இறைச்சி வேகும் போது, அந்த பலி எதுக்குன்னா ஆண்டவர் செத்துமா அந்த இறைச்சி எடுத்து அப்படி பலியிட்டு அவனே சாப்பிடலாம். ஆனா ஆண்டவர் புதிய ஏற்பாட்டு காலத்துல பலிகள் என்னத்துக்கு? அப்பவே ஏசாயா மூலம் சொல்லிட்டார், உன் பலியவா நான் எதிர்பார்க்கிறேன். எனக்கு அன்பானுளே, அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன? என் ஆண்டவருக்கு தேவை. அதைத்தான் நான் உங்களோடு பேசி வருகிறேன். ஆண்டவருக்கு தேவை என்னங்க? நம்முடைய பலியா? ஏன்னா பலி தேவையே கிடையாது. அதையும் சொல்றாரு, உங்கள் பலிகளின் திரள் எனக்கு என்னத்துக்கு என்று கர்த்தர் சொல்லுகிறார். யார் சொல்றா? கர்த்தர் சொல்றார். அப்ப நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு? உன் பலி எனக்கு வேண்டாம்பா. ஏன்னா அவரே நமக்காக என்ன செஞ்சிட்டாரு? பலியானா. ஆமா, நாம பாடுறோம்ல, அழகா எல்லாத்துக்கும் தான் பாட்டு இருக்கு, எல்லாத்துக்கும் பாட்டு வச்சிருக்கோம். என்ன பாட்டு? பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தபடி, பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தபடி, பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்ல, பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்ல, பாக்கியம் பாக்கியம் பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்ல, பாக்கியம் பாக்கியம்
செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்பவரே, நல்லவரே நன்மை செய்பவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்பவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே வல்லவரே, நல்லவரே வல்லவரே. ஆராதனை ஆராதனை. நல்லவரே வல்லவரே. ஆராதனை ஆராதனை. உங்கள் பலிகளின் திரள் எனக்கு என்னத்துக்கு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆட்டுக்கிடாக்களின் தகன பலிகள், ஆட்டுக்கிடாக்கள். ஏன்னா அந்த காலத்தில் ஆட்டுக்குட்டியை பலி எடுக்கணும், அவனவன் சக்திக்கு தக்க பலி செலுத்தணும். ஆனால் இயேசுவுக்கு மரியாள் கொண்டு வந்தது என்னது? லூக்கா 2:24 மிக அழகாக அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. என்ன கொண்டு வந்தாங்க? யோசேப்பும் மரியாளும் நியாயப்பிரமாணத்தின்படி பிள்ளைய தூக்கிட்டு வந்து அதுக்கு பலி செலுத்த வரும்போது நியாய பிரமாணத்தில் சொல்லி இருக்கிறபடி, கர்த்தருடைய நியாய பிரமாணத்தில் சொல்லி இருக்கிறபடி ஒரு ஜோடி காட்டுப்புறாவையாவது. ஏன்னா நம்ம அதனால தானே பாடுறோம், காட்டுப்புறாக்கள் சத்தம் கேட்கிறது, எல்லேசர் என்னை தேடி வருவார் என்று. கானக்குயில் நிசை இசைக்கிறது, எல்லேசர் வருவார் என்று. வரும் வரையில் நான் காத்திருந்தேன், பிடி வைத்து காத்திருந்தேன். காட்டுப்புறாவின் சத்தம் கேட்கிறது, எல்லேசர் என்னை தேடி வருவார் என்று. காட்டுப்புறாவின் சத்தம் கேட்கிறது, எல்லேசர் வருவார் என்று, என்னை தேடி வருவார் என்று. அன்னைக்கு காட்டுப்புறா கூட கிடைக்கல. என்ன கிடைச்சா? நியாயப்பிரமாணத்தில் சொல்லி இருக்கிறபடி ஒரு ஜோடு காட்டுப்புறாவையாவது, ஒரு ஜோடு காட்டுப்புறாவையாவது, இரண்டு புறா குஞ்சுகளையாவது பலியாக செலுத்தவும், பலியாக செலுத்தவும் அவரை எருசலேமுக்கு கொண்டு போனார்கள். அவ்வளவுதான் அவங்களுடைய நிலைமை. ஏன்னா அந்த காலத்தில் பலி, குழந்தை பிறந்தா அதுக்கு ஒரு பலி இருந்துச்சு, ஆம்பளை பிள்ளைனா அதுக்கு ஒரு பலி, பெண் பிள்ளைனா அதுக்கு ஒரு பலி இருந்துச்சு. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் என்றைக்கு பிரஜாபலியாக கிறிஸ்து நமக்காக பலியானாரோ அதிலிருந்து ஆண்டவர் கேட்குறார், ஏன் உன் பலி எனக்கு என்னத்துக்குப்பா? உன் பலிகளின் திரள் எனக்கு என்னத்துக்கு? அது மட்டும் சொன்னா பரவாயில்ல. அந்த ஏசாயா 1:11 ஆட்டுக்கிடாக்களின் தகன பலி, ஆட்டுக்கிடாக்களின் தகன பலியும் கொழுத்த மிருகங்களின் நினமும், கொழுத்த மிருகங்களின் நினமும் எனக்கு அரோசிகமாயிருக்கிறது. வெறுப்பாய் போச்சுங்கிறாரு. ஏன்னா பலியை விரும்ப வேண்டும், அவர் விரும்புறதே இல்லை. எப்படி? காளைகள், காளைகள், ஆட்டுக்குட்டிகள், ஆட்டுக்குட்டிகள், கடாக்களுடைய இரத்தத்தின் மேல், கடக்குடியினுடைய ரத்தத்தின் மேல் எனக்கு பிரியமில்லை. ஆண்டவர் ரத்தத்துல பிரியப்படுறவர் இல்லை, ஏன்னா ரத்தம் சிந்தி மீட்டவர். நாம பாடுறோம்ல, எல்லாத்துக்கும் பாட்டு இருக்கு. ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, ஐயா இரக்கம் நிறைந்தவரே, ஐயா இரக்கம் நிறைந்தவரே, உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், உன்னை எப்படி நான் பாடுவேன்,
என்ன சொல்லி நான் துதிப்பேன். என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீதானையா. என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீதானையா. ஐயா நல்ல பங்கு நீதானையா. ஐயா நல்ல பங்கு நீதானையா. உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். அல்லேலூயா அல்லேலூயா Hallelujah, Amen. Hallelujah, Hallelujah, Amen. Hallelujah, Amen. Hallelujah, Amen. ஐயா, பலிகளின் திரள் எனக்கு என்னத்துக்கு? பலியவே அவர் என்ன செய்யறத விரும்பல. ஏன்னா தன்னையே பலியாக கொடுத்து விட்டார். சிலுவையில் தன்னையே பலியாக கொடுத்தார். ஏன்னா அவர் நொறுக்கப்பட்டார். அந்த நொறுக்கப்பட்டது எதுக்காக? நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளாலே குணமாகிறோம். அப்ப பலி என்னத்துக்கு? தம்முடைய சொந்த ரத்தத்தை கடைசி சொட்டு வரைக்கும் சிந்தி பலியாக கொடுத்து நம்ம எல்லாம் ரத்தத்தினாலே மீட்டு கொண்டார். அப்படி மீட்டு கொண்ட தேவன் பலியை விரும்புவாரா? அப்போ என்னதான் எதிர்பார்க்கிறாருமீங்க? பொறுமையாக கேட்டு வாங்க. பலிகளின் திரள் எண்ணத்திற்கு அப்படின்னு சொன்னவர் அடுத்து சொல்றாரு, ஐயா காளைகள் ஆட்டுக்கடாக்கள் கடாக்களுடைய இரத்தத்தின் மேல் எனக்கு பிரியமே கிடையாது. ஏன்னா ரத்தத்தை அவர் எதிர்பார்க்கிறது அல்ல. ஏன்னா நமக்காக ரத்தத்தை சிந்தினவர். அவருடைய ரத்தம் சிந்திதான் நம்ம கிரயமாக கொடுத்து என்ன செய்தார்? மீட்டு கொண்டார். ஏன்னா நம்ம பாடுற ரத்தமே என் பானமே. அதனால தான் நம்ம ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அந்த கம்யூனியன் சர்வீஸில் இது உங்களுக்காக பிற்கப்பட்ட என் சரீரம், இது உங்களுக்காக சிந்தப்பட்ட என் புதிய உடன்படிக்கையின் ரத்தம் அப்படிங்கிறோம். ஏனையா அவர் நமக்கு ரத்தம் சிந்தி மீட்டு கொண்டார், விலைக்கரையமாக கொடுத்துட்டார். அதனால அவருக்கு அது பிரியம் கிடையாதுங்க. அதனால தான் ஏசாயா எழுதுறார், திரும்ப வாசிங்க, பலிகள் உங்கள் பலிகளின் திரள் என்னத்துக்கு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆட்டுக்கிடாக்களின் தகன பலிகளும் கொழுத்த மிருகங்களின் நிணமும் எனக்கு அரோசிகமாயிற்று. அப்படின்னா என்ன அர்த்தம்? வெறுப்பாய் போச்சு. காளைகள் ஆட்டுக்கிடாக்கள் ஆட்டுக்குட்டிகள் கடாக்களுடைய இரத்தத்தின் மேல் எனக்கு பிரியமில்லை. நீங்கள் என் சந்நிதியில் வரும்போது, என்னைக்காவது ஆண்டவர்கிட்ட வரும்போது ஒரு ஆட்டை கொண்டா மாட்டை கொண்டா கேட்டிருக்காரா? என்னத்தை கொண்டுட்டு வரணும்? ஐயா உன்னை என்னையும் ஒப்புவிக்கணும். ஏன்னா நம்ம அநேகன என்னை தீப பலியாய் ஒப்புவித்தேன் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. அன்னை தந்தை முந்தன் சன்னதி முன்னிலே, அன்னை தந்தை முந்தன் சன்னதி முன்னிலே சொந்தமாய் முந்தத்தை அல்லாது இப்போது
என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்து ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. அந்தகாரத்தில் நின்றோம் பாவ பேய் அடிமைத்தனில் நின்றோம். சொந்த ரத்த கீரையத்தா என்னை மீட்ட சொந்த ரத்த கீரையத்தால் என்னை மீட்ட சொன்ன வாக்கு தத்தத்தை அல்லாது இப்போது என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்து ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. தன்னையே கொடுத்துட்டாரே. அவருக்கு எது பிரியங்க? ஆட்டுக்களாக்களின் ரத்தம், கெடாக்கள், ஆட்டு குட்டிகள், காளைகளின் ரத்தத்தின் மேல் அவருக்கு பிரியமா இருக்கிறாரா? இல்லை. அதோட நிப்பாட்டினா பரவாயில்ல, என் ஆலயத்துக்கு வரும்போது இப்படித்தான் வரணும் அப்படின்னு நான் எங்கேயாவது கேட்டதுண்டோ? வாசிங்க அதை. நீங்கள் என் சந்நிதியில் வரும்போது, நீங்கள் என்னுடைய சந்நிதியில வரும்போது என் பிரகாரங்களை இப்படி மிதிக்க வேண்டும் என்று. பழைய ஏற்பாட்டு காலத்தில் அண்ணாள் கொண்டு போகும்போது, சாமுவேலை கூட்டிட்டு போகும்போது கூட என்னத்தை கொண்டு போனா? அவனை பால் மறக்க பண்ணின உடனே, 1 சாமுவேல் 1:24, அவள் பால் மறக்க பண்ணின உடனே என்ன செய்யறா? அந்த பிள்ளையை எடுத்துக்கிட்டு வாசிங்க பார்க்கலாம். 1 சாமுவேல் 1:24. மிக அழகான. அவனை பால் மறக்க பண்ணின பின்பு 3 காளைகளையும் 1 மரக்கால் மாவையும் 1 துருத்தி திராட்சரசத்தையும் எடுத்துக்கொண்டு அவனையும் கூட்டிக் கொண்டு சீலோவில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்திற்கு போனாள். பிள்ளை இன்னும் குழந்தையாயிருந்தது. அவர்கள் ஒரு காளையை பலியிட்டு, அப்பதான் பழைய ஏற்பாட்டு காலத்தான், அவள் ஒரு காளையை பலியிட்டு பிள்ளையை ஏலியினிடத்தில் கொண்டு வந்து விட்டார்கள். ஏன்னா அந்த காலத்துல தான் பலி. புதிய ஏற்பாட்டு காலத்துக்கு வந்த பின்னாடி பலி கிடையாது. அதனாலதான் உடனே சொல்லுவீங்க, புதிய ஏற்பாடு தான், பழைய ஏற்பாடை விட்டுலாமீங்களா? இல்லை, பழைய ஏற்பாட்டுக்கு புதிய ஏற்பாட்டு இருக்கிறத சொல்லணுங்கிறதுக்கு காரணம் என்ன சொல்றேன். மிக அழகா எழுதியிருக்காரு. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்தை பாருங்க. மத்தேயு 13:52ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி இப்படி இருக்கிறபடியால் பரலோக ராஜ்யத்திற்கு அடுத்தவைகளில் உபதேசிக்கப்பட்டு தேறின வேதபாரகன் எவனும் தன் பொக்கிஷத்திலிருந்து புதியவைகளையும் பழையவைகளையும் எடுத்துக் கொடுக்கிற வீட்டெஜமானாகிய மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். பழசையும் கொடுக்கணும். 51ஆம் வசனம், முந்தின வசனத்தை பாருங்க. 13:51. பின்பு இயேசு யாரை நோக்கி சொன்னாரு? தேறின வேத பாரகன் எவன் என்ன செய்யணும்? தன்னுடைய பொக்கிஷத்திலிருந்து பழசையும் சொல்லணும், புதுசையும் சொல்லணும். ஏசாயா 8:20 வாசிங்க. ஏசாயா 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தையும் பாருங்க. மிக அழகா எழுதி வச்சிருக்காரு. நம்ம அநேக நேரங்களில் வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தையின்படியே சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடியற் காலத்து வெளிச்சம் இல்லை. ஆமா, அதுதான் பிரச்சனை. விடியற் காலத்து வெளிச்சம் இல்லாம போயிடும். அதனாலதான் பழைய ஏற்பாட்டினுடைய காரியங்களை சொல்லணும். ஆனா புதிய ஏற்பாட்டில் என்ன முக்கியத்துவங்கிறத சொல்லணும். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க, நல்லது. அதோடு விட்டுறாதீங்க. ஒரு வார்த்தை இதுக்காக ஜெபம் பண்ணுறீங்களா? இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வருவதற்கு ஒவ்வொரு நாளும் 4000 ரூபா தேவை. தொலைக்காட்சி நிகழ்ச்சி வரலாம் 30 நாள் நீங்களே கணப்படுங்க. அது 30 நாள் 30 ரெக்கார்டிங் இருக்குது. ஒரு ரெக்கார்டிங்கு சராசரி ஒரு 1000 ரூபா வச்சா கூட அதுக்கே 30,000 வந்துடுது. 30 மெசேஜ் வந்தால் தான் உங்களுக்கு டெய்லி கிடைக்கும். சில மாதம் 31 வந்துடுது.
ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க, தடையில்லாமல் வருவதற்கு கர்த்தர் உதவி செய்யணும். அது மட்டும் இல்லை, எங்கிட்ட இருக்கிற 2 சபையிலையும் பார்வையற்ற மக்கள் திருநெல்வேலியெலாம் பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு வர்றதுக்கே பார்வை இல்லாதவங்க, கண்ணு தெரிஞ்சவங்களா தான் எப்படியா வாங்கன்னு சொல்லலாம். 2 கண்ணு தெரியாதவங்கள பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஆலயத்துக்கு கூட்டு வரணும், திருப்பி அதே இடத்துல இறக்கி விட்டால் தான் அவங்களால போக முடியும். ஒவ்வொரு வாரமும் 4000 ரூபா இதுக்கு மட்டும். அன்றைக்கெல்லாம் ஒரு அம்மா பாரத்தோடு சொன்னாங்க, ஐயோ அந்த பிள்ளைகளை ஆலயத்துக்கு கூட்டி வர்ற பாக்கியம் நான் வரிசையாக பிடிச்சி கையை பிடிச்சி கூட்டு வர முடியாட்டாலும் ஒரு 4000 ரூபா கொடுத்தா இந்த பிள்ளை கூட ஆலயத்துக்கு வருமா, என்னால் முடிஞ்சபடி இத்தனை ஆத்தும ஆதாயம் செய்கிறதுக்கு நான் சந்தோஷப்படுறேன்னு அன்னைக்குரிய பொறுப்பேற்றாங்க. இப்படி வர்றவங்க எல்லாரையும் சாப்பிட வச்சு தான் அனுப்புகிறவங்க. பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அதே போல் தொலைக்காட்சி ஊழியத்துக்கு ஒரு நாள் தாங்கலாம். வேலை கிடச்ச நாள், வீடு புதுசாக கட்டி குடியேற நாள், குழந்தை பிறந்த நாள், நெடுநாள் காத்திருந்து ஒரு காரியத்தில் கர்த்தர் அற்புதம் செய்தால் நீங்கள் தொடர்பு கொள்ள. எப்படி தொடர்பு கொள்ள? பார்வையற்றவர் மரித்தா கூட சொந்தக்காரன் வரமாட்டான், எப்போ ஒரு ஃபியூனரல் ஃபண்ட் வச்சுருக்கணும். ஒரு 10 பேருக்கு வேதாமம் கொடுக்க உதவலாம், 10 பேருக்கு ஊன்றுகோல் கொடுக்க உதவலாம். எத்தனையோ பேர் இன்றைக்கி நல்ல துணிமணி கூட இல்லாமல் இருக்கிறவங்க உதவலாம். உடனே அதுக்காக சொல்லாதீங்க, எங்கள் ஊர்லேருந்து நான் பழைய துணியை கலெக்ட் பண்ணி கொரியர் அனுப்புகிறேங்காதீங்க. மற்றவங்களுக்கு மனுஷர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்பலையே அதே மற்றவர்களுக்கு செய்யுங்கன்னு வேதம் சொல்லுது. ஆகையினால நீங்களும் தொடர்பு கொள்ள. எப்படி தொடர்பு கொள்ள? இங்கே 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும், ஜிபே, ஃபோன்பே. ஆனால் திரும்ப சொல்லுவேன், கட்டாயம் அல்ல, விசனமாய் அல்ல, கர்த்தர் ஏவினார். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் சரி, காலை 10 மணிக்கு மேலே சொல்லலாம். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த நல்ல நாளிலே என் ஆண்டவருக்கு எது தேவை, யார் தேவை, எதற்கு தேவை, நாங்கள் இதை குறித்து தியானிக்கிறோம் சுவாமி. என் ஆண்டவருடைய தேவை என்ன? யாராவது ஏதாவது கேட்டால் என் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். நானே எது வேண்டும், யார் வேண்டும், எதற்கு வேண்டும், என்னை ஏன் தேடுகிறார்? நாம் இந்த நாளில் எங்களோடு அதை பிட்டு கொடுத்து வருகிற எதற்காய் ஸ்தோத்திரம். அதை அறிந்து கொள்ளக்கூடிய, புரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை எனக்கும் எங்களுக்கும் தார். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.